பட்டுக்கோட்டை அருகே நம்பிவயலில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மருத்துவமனை மூலம் அதம்பை, வேப்பங்காடு, காட்டாத்தி, உஞ்சிய விடுதி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் தினமும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆண்டுதோறும் சுமார் 60,000 பேர் வெளிநோயாளிகளாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் உள் நோயாளிகளாகவும் சிகிச்சை பெறும் நிலையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவலை நம்பிவயலை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஸ்ரீதரன் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற்றுள்ளார். மருத்துவமனையை மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு 40க்கும் மேற்பட்ட முறை மனுக்கள் அளிக்கப்பட்டு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர் கூறினார். எனவே இந்த மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்துதல், நாய்க்கடி மற்றும் பாம்பு கடி உள்ளிட்ட அவசர சிகிச்சைகளுக்கான மருந்துகளை போதிய அளவில் இருப்பில் வைத்தல் மற்றும் மருத்துவமனையை தரம் உயர்த்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. தகவல்கள் வேண்டி பொது சுகாதாரத்துறைக்கு நாங்கள் தகவல்கள் கேட்டிருந்தோம். அந்த தகவலின் பேரில் அவங்க கொடுத்துக்கப்பட்ட தகவல் காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்க்க போனாக்க உதவி மருத்துவர் ஒன்று, கிராம சுகாதார செவிலியர் ஒன்று, சுகாதார ஆய்வாளர் ஒன்று, இந்த காலி பணியிடங்கள் அவங்க தகவலாக கொடுத்துருக்காங்க. இந்த காலி பணியிடங்களை விரைந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் ஆம்புலன்ஸ் வசதியும் கிடையாது அப்படிங்கிறதையுமே, ஒரு அவசர கால சிகிச்சைக்குன்னா ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது அப்படிங்கிறதையுமே ஒரு தகவலாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் உள்ள இடத்துல ஆம்புலன்ஸ் இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு நிர்வாக குறைபாடாக இருக்குது. பிரதான சாலை பார்த்தோம்னாக்க நம்பிவயலிருந்து கந்தரக்கோட்டை, செங்கிப்பட்டி, புதுக்கோட்டை, திருச்சி இந்த மாதிரி பல்வேறு டிஸ்ட்ரிக்டை கனெக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்குது. கனரக வாகனங்களும் ரொம்ப அதிகப்படி இயங்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம்னாக்க ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாக நடக்குது. இந்த ஆக்சிடென்ட் ஆம்புலன்ஸ் வசதி, இந்த மாதிரி மெடிசன் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி வேகன்சி ஃபில்ஃபில் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தோம்னாக்க கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையாக மாற்றி 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருப்பு உறுதி செய்யணும் அப்படிங்கிறத தாழ்மையோடு வச்சுக்கிறோம்.